நம்ம ஊர்ல காஃபிலையோ இல்ல வேற ஏதாச்சும் இனிப்பான உணவுப் பொருட்கள்ல கலந்துருக்கக்கூடிய நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சர்க்கரைக்கு ஏன் சர்க்கரை பேருன்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த சர்க்கரையோட ஆரிஜின் எடுத்து பார்த்தோம்னா இந்தியால ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தே ஈவன் குப்த பேரரசு இந்தியால இருந்த காலகட்டத்துல இருந்தே இந்தியால பாத்தீங்கன்னா கரும்புல இருந்து வெள்ளத்தை உருவாக்குற முறை பாத்தீங்கன்னா நடைமுறையில இருந்திருக்கு. அப்போ வடக்குல சான்ஸ்கிரிட்ல இருந்து இந்த வெள்ளத்துக்கு சர்க்கரா அப்படின்ற ஒரு பேரை கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வெள்ளத்தை இந்தியால இருந்து பிரஷியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பிரஷிய மக்கள் எல்லாருமே இதை சக்கர்னு கூப்பிட்டுருக்காங்க. அடுத்தது அரேபியக்காரங்க சுக்கர்னு கூப்பிட, பிரெஞ்சு மக்கள் சுக்ரேன்னு கூப்பிட, இங்கிலீஷ்ல அது சுகர்னு மாறிச்சு. லாஸ்டா நம்ம தமிழ்ல சக்கரான ஆரம்பத்துல கூப்பிடப்பட்டது பேச்சு வழக்குல சக்கரையா மாறிச்சு. இந்த சக்கரை மாதிரியே ஒரு இனிப்பான ஐட்டமான சீனிக்குமே ஒரு பேக் ஸ்டோரின்றது இருக்கு. அதாவது சீனிக்கு ஏன் சீனின் பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்தியால ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரா சுகரை சைனீஸ் மாங்ஸ் கத்துக்கிட்டு சைனாக்கு போய் இந்த ரா சுகரை ரிஃபைன் பண்ணி ஒயிட் கிறிஸ்டல் சுகர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த ஒயிட் கிறிஸ்டல் சுகர்ஸ் சைனால இருந்து இந்தியாக்கு எக்ஸ்போர்ட் ஆனப்போ அது சைனால இருந்து வந்ததுனால வடக்குல சீனின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அதுதான் நம்மளோட பேச்சு வழக்குல சீனின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் வார்த்தைகளுக்கு ஆர்ஜின் ஸ்டோரி இருந்தா அதையுமே கமெண்ட்ஸ் சொல்லுங்க.